ஓகே. ஃபர்ஸ்ட்டா வந்து ஸ்கைஅப் கேம்பஸ பத்தி நாங்க சொல்றேன். சரியா? ஸ்கைஅப் கேம்பஸ்ன்ற பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். சரியா? இப்ப லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றா, இப்ப நெறைய பேர் வந்து என்ன செய்வீங்க, இங்க பார்ட் டைமா வந்து ஜாப் செய்ற ஐடியால நெறைய பேர் என்ன செய்ய இருப்பீங்க. சரியா? அது மாரி வந்து என்ன ஃப்ரீலான்சிங்கா வந்து அ வொர்க் கொண்டு செய்ற ஐடியால இருப்பீங்க. சரியா? அப்படியான ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கைஅப் கேம்பஸ். அப்ப இந்த ஸ்கைஅப் கேம்பஸால பார்த்தீங்கன்னா, நாங்க அ வேர்ட்பிரஸ் கோர்சஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைபர், சரி, அந்த கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் வந்து ஏஐ சம்மந்தமான கோர்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுற ஐடியா இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் எங்கட ஐ திங்க் சிக்ஸோ செவன்த் பேட்ச் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 6 பேட்ச் கிட்ட முடிச்சு அவங்க லாஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ அசைன்மெண்ட்ஸும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே. அப்போ நீங்கள் எங்கட அடுத்த பேட்ச் நியூ பேட்ச். ஓகே, சரி. அப்போ ஸ்கைஅப் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வந்து என் பேர் வந்து டாலக்ஷன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நான் வந்து வென்ட்ராக்ஸ் என்ற கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கைஅப் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா லெக்சராக இருக்கிறேன். வேர்ட் ப்ரெஸ் வந்து லெக்சராக இருக்கிறேன். சரியா? ஓகே. அதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் கூடலாம் சொல்றதுக்கு அப்படி இல்லை. ஓகே. நான் படித்தது வந்து ஸ்ட்ரீட்டில் படித்தது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸ்பெஷலைசேஷன் இன் ஐடி வந்து முடிச்சிட்டேன். சரியா? ஓகே. வென்ட்ராக்ஸுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வெப் சுஷி ப்ரைவேட் லிமிட்டெடில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து நியோலாப்ஸ் ஜஃப்னா கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட வந்து ஸ்கைஅப் கேம்பஸ்லேயும் வந்து லெக்சராக இருக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு பார்க்க போற வந்து இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ட் ப்ரெஸ். இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ரெஸ். சரியா? அதான வேர்ட் ப்ரெஸ்டா? இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட் ப்ரெஸ் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? வேர்ட் ப்ரெஸ் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கோம் சார். நிறைய ப்ராஜெக்ட்லாம் செய்திருக்கோம். சும்மா பார்த்துட்டு போவோம் அப்படி வந்தோம். அப்படி எனிவன்? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இவ்வளவு வெக்கப்படுறீங்க கதைக்கிறதுக்கு? ஓய்வானது கதைங்க பிரச்சனை இல்லை. சரி, நான் அடிக்கல மாட்டேன், அடிக்க மாட்டேன், கடிக்கல மாட்டேன். சரியா? பிரச்சனை நீங்க சட் இருக்கு தானே. சரி, கதைக்கு வெக்கமா இருக்கு சார் ரெண்டா. ஓகே, பிரச்சனை இல்லை. சட் இருக்கு, சட்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்களோட மெசேஜ் பண்றேன் இல்ல, எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இது டவுட்ஸ் என்ன? ஓகே. வேர்ட் ப்ரெஸ் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட் ப்ரெஸ் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? கைக்கிற கிளியரா கேக்குதா, விட்டு விட்டு கேக்குதா? ஏன்டா ஸ்ரீலங்காட அதிவேக நெட்வொர்க் தானே டயலாக், அதுல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். கிளியரா கேக்குதா இல்ல ஸ்டக் ஆகி கேக்குதா? ஹலோ, கிளியர் சார். ஓகே. சரி, அப்ப இதுக்கு முதல் வேர்ட் ப்ரெஸ் என்றா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேர்ட் ப்ரெஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க? அப்படி யாரும் ஐடியா? வாய்ஸ் லோவா? ஓகே, கொஞ்சம் சத்தமா கேக்குறேன். ஓகே, இப்போ கேக்குதா கிளியரா? கொஞ்சம் லேப்டாப் வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓகே, இப்போ கேக்குதா கிளியரா? எஸ் சார். நமிதா கிருஷ்ணராயன். ஓகே, சரி சரி. ஓகே. வேர்ட் ப்ரெஸ்ண்டா இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இதான் சார் வேர்ட் ப்ரெஸ், எனக்கு இதெல்லாம் தெரியும். அப்படியே எனி ஐடியா? அப்படி யாரா நல்லவர்கள் இருக்கீங்களா வேர்ட் ப்ரெஸ் தெரிஞ்சாங்க? இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எஸ். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கொள்றீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் மிஸ்டர் சஞ்சய். சரியா? ஓகே. அப்ப வேர்ட் ப்ரெஸ்ண்டா என்னண்டா பெருசா ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன, ஒரு ஐடி படிக்கணும்னா சரி, ஒரு வெப்சைட் ஒன்று செய்ய வேணும்னா கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்க வேணும், அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அதுக்கு தனியாக ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் வந்து முடிச்சிருக்க வேணும். அப்படி நம்ம போட்டு பயன்படுத்துவாங்க. சரியா? ஆனா தெரிஞ்சிருக்க தான் வேணும் கட்டாயம். சரியா? தெரிஞ்சிருக்க தான் வேணும். அது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள். சரியா? இப்போ லைக், இப்போ நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா வந்து பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் செய்ய போறீங்கடா, அப்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரொஜெக்ட் செய்ய போறீங்கடா, அதுக்கு வந்து என்ன கோடிங் எல்லாம் தெரிஞ்சிருக்க நல்லா. சரியா? ஆனா இந்த வேர்ட் ப்ரெஸ் பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு, அதாவது கோடிங் வந்து அறவே தெரியாதவன் கூட ஈஸியா என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து தெரியலாம். சரியா? நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து கோடிங் தெரிஞ்சாக்கள் தான் இதெல்லாம் வந்து செய்வாங்க, போயிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. சரி, இப்படி பச்சை கலர், சிவப்பு கலர், செம்மஞ்ச கலர் இருக்கலாம், இதை பார்த்தாலே பயங்கரமா இருக்குமல்ல. சரியா? அப்ப இப்படி ஒன்றுமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. என்னத்தால? வேர்ட் ப்ரெஸ்ஸால. வேர்ட் ப்ரெஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி கோட் ஒன்றுமில்லாத ஒரு வெப்சைட். சரியா? அது சிம்பிளானவே என்ன, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா. நீங்க கன்வா யூஸ் பண்ணிருப்பீங்க. கன்வா யூஸ் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முதல்?
கடன் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு, அதான் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது சிவி எல்லாம் செய்வீங்க, அதெல்லாம் போயிட்டு. அது ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் போய் செய்வீங்க. கான்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ், அதே சேம் தான். சரியா? அதுல எப்படி வந்து நீங்க டெம்ப்ளேட்டை இன்சர்ட் பண்ணிட்டு அதுல வந்து எடிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இங்க வந்து ஃபுல் வெப்சைட்டையுமே நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படி செய்ய போறோம். ஃபுல் வெப்சைட்டையுமே வந்து அப்படி செய்ய போறோம். சரியா? அதுக்கு உதவுற ஒரு டூல் தான் என்னது? ஒரு டூல் என்ன சொல்லுமா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் பிரஸ். ஓப்பன் சோர்ஸ் தான் என்னது? வேர்ட் பிரஸ். சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீயான டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்ஸை கெதர் பண்ணிட்டு ஓகே, அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், டெம்ப்ளேட் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இருக்குதானே, அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். சரியா? அது மாதிரி இதுல வந்து நம்ம படிப்போம் இந்த கோர்ஸ்ல எப்படி வந்து வெப்சைட்டை வந்து டெப்ளாய் பண்றது. சரி, அது மாதிரி எப்படி வந்து டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்றது, அதெல்லாம் படிப்போம். சரி, டொமைன் என்ன, டெப்ளாய் என்ன எனக்கு தெரியாட்டி பிரச்சனை இல்லை. சரி, அது புதுசா வேர்டா இருக்குது, ரெண்டு கேட்டு பயப்பட தேவையில்லை. சரியா? அது போக போக விளங்கிடும். சரியா? அதாவது வெப்சைட் எப்படி அப்லோட் பண்றது, வெப்சைட்டோட டொமைனை வந்து எப்படி வாங்குற அந்த விஷயங்கள். சரியா? தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் படிப்போம். ஓகே. அப்ப வேர்ட் பிரசண்டா சிம்பிளா சொல்றேன்டா, வேர்ட் பிரஸ்ன்றது ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் ஒரு மென்பொருள். சரியா? ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள். அதான் ஓப்பன் சோர்ஸ்டா. ஏதோ புதுசா இருக்கு, தக்காளி சோஸ், பாபிக்யூ சோஸ் மாதிரியா ஓப்பன் சோர்ஸ். கேள்விப்பட்டீங்களா அது மாதிரி? ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் புதுசா இருக்கு, நல்லா இருக்குமா? எனி ஐடியா ஓப்பன் சோர்ஸ் என்ன இருக்கு? வேர்ட்பிரஸ் என்பது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மென்பொருளாகும். ஓப்பன் சோர்ஸ் தமிழ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்தது, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது டிரான்ஸ்லேட் வருது இல்லை. சரி, அதால அப்படியே போட்டு விட்டேனா. சரி, ஃபுல்லா தமிழ்ல போட வழிகிட்ட பண்ண பிறகு விசிறாயிருக்கு. சரி, அதுல வந்து எது முக்கியமான வேர்டுகளோ அதெல்லாம் இங்கிலீஷ்ல போட்டுருக்கு. சரியா? வாஸ்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? அப்ப வேர்ட் பிரஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அப்ப ஓப்பன் சோர்ஸ் என்னன்னா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, காசெல்லாம் கொடுக்க தேவை உங்களுக்கு. சரியா? எல்லாராலையும் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரியா? எல்லாராலையும் என்ன செய்யலாம், ஃப்ரீயா வந்து காசு கட்டாமலே என்ன செய்யலாம், வேர்ட் பிரஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியானதுகளை தான் சொல்லுவாங்க ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அப்ப இந்த வேர்ட் பிரஸை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பிளாக் பேஜ்களை கிரியேட் பண்ணலாம். ஒரு பிசினஸ் ஒன்று ரன் பண்றீங்க. சரியா? உதாரணத்துக்கு ஓகே, ஒரு பராட்டா கடை ஒன்று ஊர்ல தொடங்கிறீங்க. சரியா? பராட்டா வந்து என்ன செய்ய போறீங்க, பராட்டா கடை என்ன செய்ய போறீங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க, ப்ரோமோட் பண்ண போறீங்க. சரி, இன்டர்நேஷனல் லெவலுக்கு என்ன செய்ய போறீங்க, அந்த பராட்டா கடையை வந்து என்ன செய்ய போறீங்க, ப்ரொமோஷன் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட் ஒன்று தேவை. அப்ப அதெல்லாம் என்ன செய்யலாம், ஈஸியா போயிட்டு இந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போய் செய்யலாம். சரியா? அதுவே என்ன செய்யும், டெம்ப்ளேட் இருக்கும், டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுவீங்க. அந்தந்த இதுகளுக்கு செய்யறதுக்குரிய ஃபிளகின்ஸ் இருக்கும், அந்த ஃபிளகின்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா என்ன செய்யலாம், நீங்க வேர்ட் ப்ரெஸ் வந்து செய்யலாம். சரியா? சாம்பிள் கொண்டு காட்டுறேன். ஓகே, நம்மட ஸ்ரீலங்கன் ஓகே, அலி எக்ஸ்பிரஸ் வந்து எல்லாம் காமனா தெரியும். அலி எக்ஸ்பிரஸ், அலி எக்ஸ்பிரஸ். அப்ப இது பாத்தீங்கன்னா என்ன, எனக்கு தூக்கல வைக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். அதாவது என்ன, இதுல போயிட்டு நாம என்ன செய்யலாம், ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? அது மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். சரியா? டெலிவரி டீடைல்ஸ் செட் பண்ணலாம், பேமெண்ட் டீடைல்ஸ் பண்ணலாம். சரி, எப்படி கூப்பன் செட் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம்டா அந்த வேர்ட் பிரஸ்க்குள்ள போய் செய்யலாம் ஈஸியா. சரி, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பிளகின்ஸ் இருக்குது. அந்த பிளகின்ஸை போட்டுட்டு என்ன செய்யலாம், நீங்க ஈஸியாவும் செட் பண்ணலாம். சரியா? ஓகே. இப்போ அலி எக்ஸ்பிரஸுக்கு போயிட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே வந்து அட்டை போட்டு சாடி போடுறேன். ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ அப்படியான வெப்சைட்டுகளை கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து இதில் செய்யலாம். அது மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ. சரி, அது மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ. சரியா? போர்ட்ஃபோலியோண்டா கிட்டத்தட்ட உங்களோட சிவி மாதிரி. சரியா? முதல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்துல தான் என்ன செய்வீங்க, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணா சிவி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டே கொடுத்து கணக்க வேலை. சரியா? அதை எடிட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சரியான வேலை. சரியா? ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, ஃபுல்லா போர்ட்ஃபோலியோ தான். பெரும்பாலும் நீங்க ஒரு ஜாப்புக்கு வந்து பார்க்கும்போது அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ, உங்களோட சென்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ லிங்க் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அப்ப போர்ட்ஃபோலியோ என்னண்டா உங்களோட இது மாதிரி எது, உங்களோட சிவில நீங்க என்னென்ன டீடைல்ஸை கொடுத்துருக்கீங்களோ அதே டீடைல்ஸை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு வெப்சைட் மாதிரி செய்து அதை என்ன செய்ய போறீங்க, லைவ்லயோ இதுல போட்டு விட்டுட்டு அந்த இதை என்ன செய்வீங்க, டீடைல்ஸை கொடுப்பீங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா என்ன செய்யலாம், ஒரே ஸ்கூல்ல என்ன செய்யலாம்டா, ஓகே இவர் வெப்சைட்ல வந்து என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அதுக்கு போயிட்டு நீங்க ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? நானும் வந்து சும்மா செய்து வச்சிருந்தேன் போர்ட்ஃபோலியோ, அது எங்க தூக்கி போடுறது தெரியல. சரி, அதெல்லாம் முன்னொரு காலத்துல வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும்போது செய்து வச்சேன், அப்புறம் அதை அப்டேட்டே பண்ணல, அப்படியே அந்த இருக்கு. சரியா? ஓகே, சரி.
அப்ப இது வந்து எந்த போர்ட்ஃபோலியோ, இது நான் வேர்ஷன்ல வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? அப்ப இங்க பாருங்க. அப்ப நீங்க பிடிஎஃபா வந்து கிரியேட் பண்ணிட்டு சிவி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்க, ஹார்ட் காப்பியா கொடுப்பீங்க. கொடுத்து அவன் என்ன செய்வான், ஓகே வாசிச்சுட்டு தூக்கி எறிஞ்சு மடக்கி எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவான். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜொப்புகளுக்கு போர்ட்ஃபோலியோ. அப்ப போர்ட்ஃபோலியோல என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா மற்ற இதோட ஒப்பிடக்குள்ள சிவியோட மற்ற நீங்க ஹார்ட் காப்பியோட ஒப்பிடும்போது இதுல நீங்க என்ன செய்யலாம், அனிமேஷன்ஸ், அது மாதிரி வந்து என்ன இமேஜஸ் மூவ் ஆகுற மாதிரி உங்களோட டிசைன்ஸுகள், ஸ்லைடர்ஸ், நிறைய போட்டோஸ்கள். சரியா? போட்டோஸ்னா நீங்களும் எக்ஸோட எடுத்த செல்ஃபி அந்த போட்டோஸ் இல்ல, உங்களோட ஜொப் சம்பந்தமான போட்டோஸ். சரியா? ஜொப் சம்பந்தமான போட்டோஸ், அது மாதிரி நீங்க செய்து முடிச்ச ப்ரொஜெக்டுகள், வேற என்ன. சரியா? ஓகே, நீங்க சர்டிபிகேட்ஸ்ல வேற முடிச்சிருப்பீங்க, அந்த சர்டிபிகேட்டுகள். சரி, அப்படியெல்லாம் வந்து என்ன செய்யலாம், நீங்க போர்ட்ஃபோலியோல போட்டு அவங்களுக்கு அனுப்பும்போது ஓகே அப்ப இதுபடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, போர்ட்ஃபோலியோ எல்லாம் செய்திருக்கானே என்ன செய்யலாம், அவங்களோட ஜப்புக்கு வந்து குயிக்கா வந்து என்ன எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன கம்பெனிகளும் வந்து என்ன போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க, நம்மளும் என்ன போர்ட்ஃபோலியோ வந்து செய்து வைக்கிற ஈஸி. சரி, அப்ப இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு ஃப்ரீயான சப்டோமைன் ஒன்று தருவோம். அந்த சப்டோமைன்ல நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ஒன்று தருவோம். அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன செய்யலாம், அதில் வந்து கிரியேட் பண்ணி செய்யலாம். சரியா? இது வந்து சாம்பிள் போர்ட்ஃபோலியோ பிஎஸ்சி அப்டேட் பண்ணா அப்படியே இருக்குது. சரியா? சரி, ஓகே, இந்த இருக்கான் பார்க்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு டெரர் பீஸ் மாதிரி இருக்குது தான் நானா. ஓகே, கொஞ்சம் லோட் ஆகி கொடுக்குது. இதுல கிளிக் பண்ணா அந்த சிவி வந்து டவுன்லோட் ஆகும். சரி, சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபொண்ட் எல்லாம் மூவ் ஆகுது பாத்தீங்களா, மூவ் ஆகுதுல்ல. அப்ப இப்படி எல்லாம் வந்து நீங்க இதுல செய்வீங்களா, உங்களோட ஹார்ட் காப்பி சிவில செய்வீங்களா? எல்லா எழுத்தெல்லாம் மூவ் ஆகுற மாதிரி அதை செய்யலாம், கஷ்டம். ஆனா என்ன செய்யலாம், போர்ட்ஃபோலியோ செய்யலாம் நீங்க. சரி, இதுல நிறைய டீடைல்ஸ் வரும், கொஞ்சம் லோட் ஆகி. சரி, எப்படி பாருங்க, ஹவர் எல்லாம் ஷோ ஆகுது. அது மாதிரி பாருங்க, முடிச்ச ப்ரொஜெக்டுகள்லாம் இதுல ஷோ ஆகுது. அப்ப இதெல்லாம் பார்த்தாலே என்ன செய்வாங்க, மிரண்டுருவாங்க கம்பெனில ஹையர் பண்றவங்க. சரியா? சரி, இது எங்களோட ஜாப் அண்ட் நான் ஒர்க் பண்ண கம்பெனில இருக்க அவங்களோட இது ஃபீட்பேக்ஸ் அது சம்திங். நான் சும்மா தான் அடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. சரியா? சரி, அது மாதிரி கீழே பண்ணீங்கன்னா நான் முடிச்சிருக்க செய்திருக்க பிளாக் போஸ்ட்டுகள். சரியா? சும்மா செய்து கொண்டிருக்க ஃப்ரீயாக கிடையாது பிளாக் போஸ்ட்டுகள். சரி, அந்த இதுகள் எல்லாம் வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, சரி. அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், என்ன சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருக்கேன், இன்னும் கணக்கு ஆட் பண்ணுங்க டைம்ல. சரியா? அது மாதிரி ஃபார்முகள் இருக்கு, இதை வந்து டைப் பண்ணிட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தா பாஸ் ஆகுற மாதிரி எல்லாம் செய்யலாம் நம்ம ஈஸியா. சரியா? அப்ப அதுகளை கூட ஈஸியா என்ன செய்யலாம்னா இந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யலாம். சரியா? அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன ஜிம் ஒன்று தொடங்க போறாரு, அவருக்கு என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட் செய்து கொடுக்கலாம். சரியா? அப்படியே என்ன செய்யலாம், எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போய் செய்யலாம். ஓகே, 2024 கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட 43% மேல. சரியா? 43% வெப்சைட்டுக்கு மேல வேர்ட் ப்ரெஸ் ரன் ஆகி கொண்டிருக்கு. சரியா? வேர்ட் ப்ரெஸ்லாம் ரன் ஆகி கொண்டிருக்கு. சரியா? அப்ப ஏன் வந்து எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ் லைக் பண்றாங்கன்னா, ஒன்று வந்து ஈஸியா வந்து வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி அதை மேனேஜ் பண்றது சரியான ஈஸி. சரியா? இப்ப கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொடுக்குறீங்க, செய்து கொடுத்துட்டு நீங்களே ஃபுல்லா இருந்து என்ன செய்ய தேவையில்ல, எதுவும் அவங்க சேஞ்சஸ் சொன்னாங்கண்டா அவங்கள்ட்ட சொல்லி கொண்டிருக்க தேவையில்ல, நாம செய்து கொண்டிருக்க தேவையில்ல. அவங்கள என்ன செய்யலாம், அட் பண்ணி விட்டோம்னா அவங்களே என்ன செய்வாங்க, தங்களோட சேஞ்சஸ் எல்லாம் ஈஸியா வந்து பண்ணி விட்டுருவாங்க. அப்ப வெப்சைட்டை செய்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டாலே காணும், மிச்ச சேஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாலே எதுவும் சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ் என்ன அவங்களே வந்து பார்த்து கொள்வாங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு கால் அடிச்சு பட்டன் கிளிக் ஆகுது இல்லை, அது கிளிக் ஆகுது இல்லைன்னு கேட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஓகே. ஆமா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000க்கு மேல இலவசமான பிளகின்ஸ் இருக்குது. பிளகின்ஸ்ண்டா எப்படி சொல்றேன்டா, ஓகே, நீங்க போன்ல வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பிளகின்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து ஹேண்டில் பண்றது. உதாரணத்துக்கு ஒரு ஃபோம் ஒன்று இருக்குண்டா, அந்த ஃபோமுக்கு ஒரு பிளகின்ஸ் இருப்பார், மெட் ஃபோம் ஒரு பிளகின்ஸ். அது மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்கும். அப்ப அதை கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது என்ன செய்யும், ஃபோமோட வேலையை வந்து பார்ப்பார். அது மாதிரி என்ன, ஒரு இது வைக்க போறீங்க, login பேஜ் ரெஜிஸ்டர் பேஜ் வைக்க போறீங்க and அதுக்கு என்ன செய்வார், ஒரு பிளகின்ஸ் இருக்கிற அவர் என்ன செய்வார், அந்த விஷயங்கள்லாம் பார்ப்பார். சரியா? அது மாதிரி வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல வந்து பேமெண்ட், டெலிவரி டீடைல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரொடக்டோட டீடைல்ஸ், ஷிப்பிங் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு பிளகின்ஸ் இருக்கிற பூ காமர்ஸ் பிளகின், அவரை என்ன செய்வார், எல்லா வேலையும் வந்து பார்ப்பார். அது மாதிரி எஸ்சிஓ அப்படின்னா என்ன, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அப்ப எஸ்சிஓ வந்து ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் ஒரு பிளகின்ஸ் இருக்கு, அதை போட்டு விட்டீங்கன்னா அவரே அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். அப்போ ஒன்றுமே நம்ம செய்ய தேவையில்ல, எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? அந்த பிளகினை யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யலாம். சரி, இப்போ நீங்கள் ஃபோனில் வந்து பிளே ஸ்டோரில் உதாரணத்துக்கு எடுக்கப்போமே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ண போறீங்க. சரி, ஓகே, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து செய்வீங்க என்னது, அந்த பூனைக்குடி வர மாதிரி மூக்குல சரி லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்ச மாதிரி எல்லாம் செய்வீங்களா, என்ன எப்போ அது, கெப்கட்டா, இல்லை,
நானும் முன்னொரு காலத்துல நானும் செய்தேன், மறந்துட்டேன். அந்த எப்படி பேர் மறந்துட்டு சரியா, அந்த பூனைக்குட்டி வர மாதிரி சரியா, நாய்க்குட்டி நாக்கு நீட்ட மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஓகே, அந்த ஆப் சரி, அந்த ஆப். அந்த ஸ்னாப்சாட், சாரி சாரி, ஸ்னாப்சாட். ஓகே, அந்த ஸ்னாப்சாட் அண்ட் வெப்பை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன பிளகின்ஸ் இருக்கும். சரியா, அப்ப ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை வந்து செய்யும். சரி, அப்ப நம்ம ஒன்றுமே ஸ்கிராச்ல இருந்து கோடிங் எல்லாம் அடிச்சோ எல்லாம் ஒன்றுமே செய்யல, எல்லாம் பிளகின்ஸ். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து வேர்ட் பிரஸ் வெளிவ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% மேல. சரியா, 43 சொன்னேன், 43க்கு மேல. சரியா, வேர்ல்ட் வைடா வெப்சைட் டோட்டல் எண்ணிக்கை வந்து 43. பாருங்க, குளோபலா வந்து எக்கச்சக்கான வெப்சைட் இருக்கு. ஷாப்பிஃபை எப்படி உதாரணம் எடுப்போம், வேர்ட் பிரஸ் இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஷாப்பிஃபை இருக்குது, விக்ஸ் இருக்குது, ஜூம்லா இருக்குது. அது மாதிரி அதை விட்டு எக்ஸ்ட்ராவா மற்றவையில பாத்தீங்கன்னா கோடிங் சம்பந்தமான வெப்சைட். அப்படி எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. அதுல கூட எது வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன, வேர்ட் பிரஸ் தான் கூட ஹைலைட்டா இருக்குது. சரி, கிட்டத்தட்ட 60% மேல வேர்ட் பிரஸ் சம்பந்தம் செய்ததை டிமாண்ட் பண்ணி வச்சிருக்குது. சரியா, சாம்பிளுக்கு நீங்க ஃபைபர்னு ஒன்று இருக்குது. ஃபைபர்ல போயிட்டு நீங்க ஃப்ரீலான்சிங்கா வந்து ஜாப்புகள் எல்லாம் எடுக்கலாம். சரியா, ஃப்ரீலான்சிங்கா வந்து நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்ட் பிரஸ் படிச்சதுக்கு பிறகு கிளைண்டுகள் எல்லாம் எடுக்க வேணும்னா நீங்க என்ன, ஃபைபர்னு ஒன்று இருக்குது. ஃபைபர். சரியா, இது பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கா நீங்க வேலை செய்யறாக்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுகள் எல்லாம் வந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம். சரியா, அப்ப இந்த கோர்ஸும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். யாராவது ஃபாலோ பண்ண விருப்பனீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் அனுப்பியிருப்பார், அவரோட வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க. சரியா, இப்ப இதுவும் படிப்பீங்க, இதுவும் இருக்குது கிளாஸ்ல, அதுவும் இருக்குது. சரியா, ஓகே. அப்ப இங்க பாருங்க, ஃபைபருக்கு போனாலே ஃபர்ஸ்டா இது டிமாண்ட்ல இருக்கு பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட். சரி, ரெண்டாவது ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைன்ஸ், யூஜிசி வீடியோஸ், வீடியோ எடிட்டிங், பிளா பிளா பிளா. ஓகே, சரி, பெஸ்டாவே எது இருக்கு, வெப்சைட் டெவலப்மெண்ட். அதை வந்து ஓப்பன் பண்றேன் பாருங்க. அதை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள இது ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, வேர்ட் பர்சன் ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு தான் கஸ்டம் வெப்சைட், ஷாப்பிஃபை, விக்ஸ், வெப் ஃப்ளோ, ஸ்குவேர் ஸ்பேஸ், அதெல்லாம் இப்பதான் வருது. ஓகே பாருங்க, அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட் பிரஸ். சரியா, சரி, this பேசிக்கா ஒரு இதை பாருங்களேன் நீங்க, வேர்ட் பிரஸ் சூஸ் பண்ணுவோம். இதை பாருங்க, இருக்கிற சீப்பானதை காட்டுற பாருங்க. இவர் பாருங்க, ஃப்ரம் $80 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ற அளவு மினிமம் $80 வந்து சார்ஜ் பண்றாரு. அப்ப அதுக்கு பாருங்க எத்தனை பேசிக் டிசைன்ஸ், ஓ ரீடிசைன்ஸ், ஹோம் பேஜ், லேண்டிங் பேஜ், எஸ்சிஓ, ஒரு 2-3 பேஜ் தான் செய்யறாரு. சரியா, அதுக்கே எவ்வளவு டாலர் சார்ஜ் பண்றாரு பாருங்க, $80 சார்ஜ் பண்றாரு. சார், ஒன் டவுட், நீங்க இத பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட் டூல் அத மாதிரி வெப்சைட் பண்ண சொல்லி தருவீங்க, விளங்கல. பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட் டூலா, டூல் வெப்சைட் செய்ய சொல்லி தருவீங்களா? ஒருக்கா விளங்கல எனக்கு, ஒருக்கா கிளாஸ் முடிய இருக்கா கேளுங்க. சரியா, பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வெர்ட்டரா? ஓகே, ஒருக்கா கிளாஸ் முடிய கேளுங்க. சரியா, ஒரு ஆகும். சரியா, சீரியஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்றது. ஜூமுக்கு பதிலாக வேற ஒரு வெப்சைட் ஒன்று கண்டுபிடிக்க தான் வேணும் போல. சரியா, ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, சீரியஸ்க்கா இதை க்ளோஸ் பண்ணிட்டு கால்குலேட்டர் ஸ்ரீலங்கா ருபீஸ் தான் மாத்திரனா, இந்தியன் ருபீஸ் என்ன மாதிரி ரேட் போகுதுன்னு தெரியல. ஸ்ரீலங்கா ருபீஸ்க்கு $80, $80 மாத்திரம் கிட்டத்தட்ட $26,000. சரி, 25,000 மட்டும் வைங்களேன். பாருங்க, ஒரு நார்மல் வெப்சைட்டுக்கே எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, $25,000. ஒரு கல்லஞ்சக்காரன் என்ன எவ்வளவு சார்ஜ் பண்றான். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யலாம், அது மாதிரி மினிமமே $80. சரியா, அப்படியே ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்குது, அதுக்கு எவ்வளவு, $235. 5 பேஜ் வெப்சைட். அடுத்த ப்ரீமியம் வெப்சைட் $400. சரி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், நீங்க சார்ஜ் பண்ணலாம். ஓகே, சார், ஃப்ரீ ஆன்லைன் கன்வெர்ட்டர். சரியா, ஓகே. ஒருக்கா நம்பர் 601 கிளாஸ் முடிய ஒருக்கா பார்க்குறேன் ஷூரா. சரியா, ஒருக்கா செக் பண்ணிட்டு சொல்றேன் நான். சரி, அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேல வந்து ஷாப்பிஃபை வேர்ட் பிரஸுக்கு மட்டும் என்ன டிமாண்ட் இருக்குது. ஓகே,
அது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காண்டக்குள்ள பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா கூட வந்து கொழும்புலாம் வந்து மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் வந்து கொழும்புலான் இருக்கு. சரி, கொழும்புல இருக்குது. இப்ப ஜப்னாவும் பரவாயில்ல, கொஞ்சம் கொழும்பு லெவலுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வருது. சரி, ஜப்னா, கொழும்பு, குருநாகலேயும் ஓகே. சரி, ஆனா மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து கூட வந்து இப்ப ட்ரெண்ட் ஆகி கொண்டு கூட வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்னால நிறைய இருக்குது. அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ்கள்லாம் கூட இந்த கனடா, அது மாதிரி வந்து யூகே அப்படி நிறைய பேர் இருக்காங்க தமிழாக்கள், இங்க வெளியில எல்லாம் இருக்காங்க. அப்ப அதில் பாத்தீங்கன்னா ஜப்னா கொஞ்சம் இப்ப டெவலப் ஆகி கொண்டு வருது ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு. சரியா. நான் வந்து இப்ப ஒர்க் பண்ணி கொண்ட கம்பெனில ஒன்றும் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், நியூ லேப்ஸ் இருக்கும், அது மாதிரி தான். சரி, அது மாதிரி பாத்தீங்கன்னா என்ன, கொழும்புல பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிலாம் கொழும்புலாம் இருக்குது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எதுக்கு கால் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ், இ சப்போர்ட், நெக்ஸ்டா டெக். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட வந்து ஹையர் பண்ணுவாங்க வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு. பெருமா எல்லாம் ஹையர் பண்ணுவாங்க. சரியா. அதுல மோஸ்ட் பாப்புலரானது வந்து ஐடிஎக்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ், அதெல்லாம் வந்து கூட ஹையர் பண்ணுவாங்க. சரியா. அப்ப தனியா அவங்க வேர்ட் ப்ரெஸ் கால் பண்ணாம எப்படி கால் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெப் டெவலப்பர். சரியா, வெப் டெவலப்பர். சரியா. வேர்ட் ப்ரெஸ் மட்டும் வேர்ட் ப்ரெஸ் கால் பண்ணுவாங்க சில ஜாப்புகள். வேர்ட் ப்ரெஸ். சரியா, வேர்ட் ப்ரெஸ் கால் பண்ணுவாங்க. இல்லாட்டி என்ன, வெப் டெவலப்பர் கால் பண்ணுவாங்க. சரியா. அந்த வெப் டெவலப்பர் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில. ஓகே, வேர்ட் ப்ரெஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி, அப்ப வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஜாப் போடுவாங்கன்னு பார்த்து கொண்டு இருக்காம வெப் டெவலப்பர் அதுகளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா என்ன இதுகள் இருக்கு. சரியா. ஆனா ஃப்ரீலான்சிங்காவே செய்யலாம். நீங்க கட்டாயம் வந்து கம்பெனில வேலை செய்தான் வேர்ட் ப்ரெஸ் படிக்கணும்னு இல்லை. ஆனா கம்பெனில போனீங்கன்னா நிறைய இது படிப்பீங்க, புதுசு புதுசா விஷயங்கள். கோடிங்கும் படிக்கலாம் தானே கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா, வேர்ட் ப்ரெஸ்ஸோட சேர்ந்து கோடிங்கும் படிக்கலாம். அது நீங்க ஃப்ரீலான்சிங் அதை வேர்ட் ப்ரெஸ் வந்து என்ன செய்யலாம், நல்லா கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் உங்களுக்கு. சரி, அப்ப ஜொப்புகளை பாத்தீங்கன்னா சீனியர் வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் இருக்கு, வெப் டெவலப்பர், வெப் டெவலப்பர் வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு போல் பண்ணுவாங்க. இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் கண்டா எல்லாம் அக்கு வர ஆடி வர எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கோடிங், கோடிங் சம்பந்தமா, வெப்சைட் டெப்ளாய் சம்பந்தமா. சரியா, எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை தான் சொல்லுவாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா. அது மாதிரி ஃப்ரீலான்சிங் என்ன செய்யலாம், நீங்க ஃபைபருக்கு போயிட்டு செய்யலாம். சரியா. அப்ப நீங்க கூட எங்க அந்த ஜாப்புகளை சர்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எங்க கூட அந்த ஜாப்புகளை சர்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, லிங்க்டின் ஒன்று இருக்குது. லிங்க்டின்ல போனீங்கன்னா இருக்கும் நிறைய ஜாப்புகள். சரியா. IT pro.lk. சரியா, அந்த வெப்சைட் ரூஸ்டர் ஜாப், அதுலேயும் வந்து நிறைய கால் பண்ணுவாங்க. சரியா. இப்போ நான் சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகே, சும்மா ப்ரௌசர்லேயே போய் சர்ச் பண்ணுறேன். வேர்ட் ப்ரெஸ் இன்டர்நெட்டே போடுவேன், இன்டர்ன்ஷிப் பொசிஷன். ஓகே, சீரியஸ். இந்த வெப் டெவலப்பர் கால் பண்ணிங்க அவ்வளோங்க. எப்போ கால் பண்ணிக்காங்க, டேட் போடல. பிஸ்ட் டிஜிட்டல் அண்ட் கம்பெனி கால் பண்ணிங்க. இந்த சாஃப்ட் மின்டெட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் கால் பண்ணி பத்திரமொழியில் இருக்கு, அதில் கால் பண்ணிக்காங்க. இந்த வெப் டெவலப்பரில் பார்த்தீங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. ஷாப்பிஃபை தெரிஞ்சிருக்கா நல்ல உங்களுக்கு, ஆனால் எனக்கு தெரியாது. இந்த கிட்டடியில் கால் பண்ண ஜாப்புகள். சரியா. அது மாதிரி ஃப்ரீலான்சிங்காக செய்யலாம், கட்டாயம் கம்பெனிக்கெலாம் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி, ஃப்ரீலான்சிங்காக செய்யலாம். சாரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கிட்டடியில் கால் பண்ண ஜாப்புகள், அந்த rooster.lk, IT pro.lk அதுகள்லாம் கால் பண்ணிக்கிறதா சொன்ன. சரியா. அடுத்த பாத்தீங்கன்னா இந்தியாலயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட் ப்ரெஸ் இருக்குது ஃப்ரீலா. ஆனா மோஸ்ட்லி வந்து ஃப்ரீலான்சிங் தான் எல்லாம் செய்வாங்க. என்னது சும்மா கம்பெனில போய் ஒரு 8 மணி 7 மணி கதையில குந்திட்டு இருந்து வந்து செய்ய வரும். இதே நீங்க ஃப்ரீலான்சிங்டா கம்பெனில தார சலரி வேணும், நீங்க கூட எடுக்கலாம். ஃப்ரீலான்சிங் கிட்ட ஒரு வீக்லி 2 3 ப்ராஜெக்ட் செய்தாலே கம்பெனில இப்ப என்ன விட கூட சலரி எடுப்பீங்க நீங்க அங்க. சரியா. ஓகே, பெங்களூர்ல கூட கால் பண்ணுவாங்க. மும்பை, சென்னை அதுகெல்லாம் பாத்தீங்கன்னா கூட கால் பண்ணுவாங்க. அப்ப கூட கால் பண்ற கம்பெனில அசெஞ்சர்ஸ் ஒன்று இருக்குது, கேபிஎம்ஜி ஒன்று இருக்குது, வேற டஷா 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 மோஸ்ட்லி இது ரெண்டும் கேள்விப்படுங்க, அசெஞ்சர்ஸ், கேபிஎம்ஜி இதெல்லாம் கூட கால் பண்ணுவாங்க. சரியா. அப்ப எப்ப வந்து இந்த ஐடி ஜாப்புக்கு வந்து எல்லாரும் வந்து விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஆபீஸுக்கு போக தேவையில்லை. சரியா, வீட்டுல இருந்தே என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். சரியா. கட்டாயம் வந்து கம்பெனிக்கு காலையில அந்த பேங்க்ல வேலை செய்யற மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி வந்து காலையில குளிச்சு கிழிச்சு அப்படியெல்லாம் டை எல்லாம் கட்டிட்டு எல்லாம் போக தேவையில்லை. சரியா. வீட்டுல இருந்து என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம் நீங்க ஐடி. சரியா. அந்த கோவிட் பீரியட் டைம் ஒன்று வந்துச்சு தெரியுமா, கோவிட்ல வந்து எல்லாம் வந்து லாக்டவுன் போட்டாங்க. அந்த டைம்ல வந்து ஐடி ஃபீல்ட் வந்து நல்ல பீக்ல போச்சு.
சரியா? என்ன ரீசன் தான் மற்றதுல இருக்க மற்ற கம்பெனில இருக்கவங்களாம் என்ன வேலை இல்லாம சும்மா வீட்ல இருக்கும்போது இவங்க என்ன வீட்ல இருந்து என்ன செய்யலாம்? ஒர்க் பண்ணி காசு எடுத்துக்கிட்டு சரியா? அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இல்லாட்டி ஹைபிரிட் என்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு ஐடில. அதாவது நீங்க வந்து என்ன கிழமையில ஒருக்கா இல்லாட்டி கிழமையில டெண்டு திறக்கா இல்லாட்டி மாதத்தில் ஒரு டெண்டு திறக்கா அப்படி போற ஆப்ஷனும் என்ன ஐடி ஜாப்ல இருக்குது. சரி அதெல்லாம் வந்து வேர்ட் ப்ளஸ் படிச்சு வச்சீங்கன்னா என்ன பாத்துக்கு ஐடி கம்பெனில பூந்தீங்கன்றாலே அதெல்லாம் பிறகு ஓகே. இது வந்து இந்தியன்ஸ் அந்த இதுகளில் கால் பண்ண ஜாப்புகள் கிட்டடியில அப்போ மினிமம் பாருங்க 25,000 இந்தியன் ருபீஸ்ல இருந்து 45,000க்கும் வந்து ப்ராஃபிட் இது காட்டுறது. சரி அதெல்லாம் வந்து கிட்டடியில் கால் பண்ணது. சரியா? ஓகே. அது மாதிரி வந்து ஃப்ரீலான்சிங்காக வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? ப்ரொஜெக்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஃபைபர். ஃபைபர்ல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்? அப்போ அதை காட்டணும் எல்லாம் லைக் இதே மாதிரி இது ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட ப்ரொஃபைல கிரியேட் அது ஆனால் இன்னொன்று ஃபைபர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னா தான் கிளைண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? இன்றைக்கு வந்து ஃபைபருக்கு போயிட்டு ஒரு 2 3 நாள் கழிக்க போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் பூஸ்ட் ஆகிற குறைவா இருக்கும். அப்போ எப்போ இந்த ஃபைபர் வந்து இருக்கணுமோ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் நீங்க. அது எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்து பூஸ்ட் பண்றது, எப்படி வந்து ப்ரொஜெக்டுகள் எடுக்கிறது, எப்படி வந்து ப்ரொஜெக்டுகள் வந்து பப்ளிஷ் பண்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் கிளாஸ் நீங்க படிப்பீங்க. சரியா? அப்ப இது பாருங்க கிட்டத்தட்ட கட்டாயம் கூட நேரம் ஆன்லைன்ல இருந்தா தான் சரியா அந்த நம்மளோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் மேல தூக்கி காட்டும். சரியா? நீங்க ஒழுங்கா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து இன்றைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு ஒரு 2 கிழமை 3 கிழமை கழிக்க போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து அவ்வளவு குயிக்கா வந்து மேல வராது. சரியா? அந்த அல்கோரிதம் வந்து அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அல்கோரிதம் வந்து அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கூட ஆக்டிவ் இருந்தா தான் உங்களோட இதுவும் என்ன செய்யும் பூஸ்ட் ஆகிக்கும் இருக்கும் உங்களோட Sir, companies asking for HTML, CSS, not only WordPress. Yes. சரியா? வேர்ட்பிரஸும் ஓகே. அந்த வேர்ட்பிரஸ் ஒர்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் HTML, CSS தெரிஞ்சிருக்கணும் நல்லா. சரியா? அந்த HTML, CSS எல்லாம் வந்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு கட்டாயம் வந்து 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுலாம் கட்டாயம் படிச்சிருப்பீங்க HTML, CSS. ஏண்டா இந்த வேர்ட்பிரஸ் டிசைன்கள் எல்லாம் இருக்கு தானே உதாரணத்துக்கு கொண்டு காட்டுறேன். ஜனவரி ஓகே இது வேர்ட்பிரஸ் வெப்சைட் உண்டு. ஓகே அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கு தானே இதெல்லாம் உண்மையில எப்படி அது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கடா அவங்க HTML CSS தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நாம அதெல்லாம் ஃபுல்லாவே HTML CSS செய்ய போறது இல்ல. நம்ம ஃபுல்லாவே டெம்ப்ளேட்டை தான் கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஏன் வந்து அவங்க HTML CSS கேட்பாங்கண்டா இப்ப சில வேலை எதுவும் வந்து கரெக்ஷன் பண்றது அப்படி சின்ன சின்ன பக்ஸுகள் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா HTML CSS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லா. சரியா? அதுக்கெல்லாம் தனியா நீங்க கிளாஸுக்கெல்லாம் போய் கொண்டு இருக்க தேவையில்லை. சரிதானே? HTML படிக்கிறதுக்கு சின்ன வெப்சைட்லாம் இருக்குது. இந்த W3 ஸ்கூல் உண்டு. நான்லாம் HTML படிச்சதே இதுக்குள்ள போயிட்டோம். சரி அவ்வளவுக்கு எல்லாம் படிச்சது எல்லாம் நல்ல ஃபன்னா இருக்கும் இந்த HTML CSS எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த லிங்க் போட்டு விடுறேன். இதெல்லாம் ஃபுல்லா நீங்க என்ன ப்ராக்டிக்கலாவே படிக்கலாம். உதாரணத்துக்கு லைக் ஓகே இந்த இருக்கு இந்த கோட் இப்படி இருந்தா என்ன ட்ரை யூஎஸ்எல் கொடுப்பீங்க. அப்ப அந்த கோட்ல இது அப்படிதான் இருக்கும் ஒரு அவுட்புட் இப்படிதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம் மாத்தி பாக்குறேன்டா இந்த இதை மாத்தி பாக்குறேன். திஸ் இஸ் ஹெட்டிங் இருக்கு தானே இதை வந்து வேற மாத்துறேன். என்ன போடுவோம் ஓகே ஹபிபி கம் டு ஸ்ரீலங்கா கம் டு ஸ்ரீலங்கா சாரி லங்கா. ஓகே இப்போ பாருங்க ரன் பண்றேன். பாத்தீங்களா நல்லா ஃபன்னா இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஃப்ரீயா இருக்க டைம்ல சும்மா போய் பாத்தீங்கன்னா காணும். இதுலயே ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸ்களும் இருக்கு அதை முடிச்சு வச்சுக்கணும் ஓகே நல்லா. அப்ப ஏன் வந்து வேர்ட்பிரஸ்க்கு வந்து HTML CSS ஏன்டா அதுல டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா HTML CSS தான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஃபுல்லா வந்து என்ன HTML CSS பயன்படுத்தி கிரியேட் பண்ண போறது இல்ல. இப்ப சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதுல இது வந்துச்சுண்டா சோர்ட் அவுட் பண்றதுக்கு வந்து அது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்ல உங்களுக்கு. சரியா? அது மாதிரி HTML மாதிரியே CSS படிக்கிறதுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்கு. CSS W3. இது இது நல்ல ஃபன்னா இருக்கும் படிக்கிறது. நல்ல அனிமேஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி விளையாடலாம். சரி அப்ப இதெல்லாம் வந்து நீங்க சர்டிபிகேட் காசு கட்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலே காணும் உங்களுக்கு யூடியூப்லயே இருக்கு. ஆனா இதை பார்த்தா நான் கூட படிச்ச இதுல இருந்தான் இதை கலர்ஸ் எல்லாம் மாத்தலாம். சும்மா போய் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க இது இந்த கலர் மாத்தணும்னு செய்யும். சரி இப்போ அது கலர் பிடிக்குன்னா டொமேட்டோண்டா அதுக்கு இந்த போட்டிருக்காங்க ஃபோன்டு. அப்போ அதை மாத்திரம் சரி நீங்க இங்கே கலரை மாத்தலாம். சரி இப்போ அதுக்கு ரெட் வேணுமெண்டா ரெட்
சாரி ஹேபிட். ஷிட். சரி, நல்லா இருக்கும். சும்மா இருக்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இதையும் போட்டு விடுறேன் லிங்க் உங்களுக்கு. ஆனால் நம்ம கிளாஸ்ல வந்து காலத்துக்கு நான் HTML CSS தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தானே வெப்சைட் செய்ய போகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகாது உங்களுக்கு. கட்டாயம் படிக்கணுமா? இதுக்கு தேவைப்படாது உங்களுக்கு HTML CSS. சரியா? என்னோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தீம்ஸை யூஸ் பண்ணி தான் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தானே வெப்சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக செய்கிறதுக்கு வந்து பெருசாக தேவைப்படாது உங்களுக்கு. சரியா? கம்பெனிலேயும் வந்து நானும் இவ்வளோ காலம் வேலை செய்கிறேன். கம்பெனியில் வேர்ட்பிரஸ் ப்ராஜெக்ட் 2 3 முடிச்சிட்டேன். ஆனால் HTML எல்லாம் அதில் இன்சர்ட்டே பண்ணதில்லை இது வரைக்கும். நான் ஃபுல்லாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த இதை பாருங்க, இது ஸ்ரீலங்கன் வெப்சைட் உண்டு, ரத்து இராண்டு. இது ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட். சரியா? இது ஒரு நியூஸ் பேப்பர், ஸ்ரீலங்கா பாப்புலரான நியூஸ் பேப்பர் உண்டு. ஃபுல்லாக சிங்களத்தில் இருக்கு. ஆனால் எனக்கு சிங்களம் தெரியாது சத்தியமா. ஆனால் நான் தான் செய்தது, ஃபுல் கம்ப்ளீட் வெப்சைட் நான் தான் செய்தது. இது வேர்ட்பிரஸ். சரிங்களா? வேர்ட்பிரஸ். ஆனா சிங்களம் பாருங்க, சிங்களமே தெரியாம ஒரு ஃபுல் வெப்சைட் செய்து முடிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் போட்டு கொண்டு தேவையில்ல. அது என்ன டெம்ப்ளேட்டுக்கு டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு இருக்குது. அவ்வளவுதான் வேலை. டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே. கொஞ்சம் லோட் ஆகி கொண்டு என்னடா கவரேஜ் பிரச்சனை. ஒரு வெப்சைட் லோட் ஆகுன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்ரீலங்கன் அதிக நெட்ஒர்க்கோட பிரச்சனை. ஓகே, விளங்கிட்டா? கிளியரா? டவுட் கட்டிங்க யாரு? நம்பர் 601. எப்படி லாங்குவேஜ் தெரியாம பண்ணீங்க? பேசிக்கலா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதில் சர்வசாதாரணம். எல்லாம் ChatGPT தான். சரி, அவங்க கண்டென்ட் தருவாங்க. சரியா? கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு தானே, கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல வந்து அதை போட்டுட்டு நம்ம போறானே கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு எது தேவைப்படும் பாத்தீங்கன்னா இதுகளை தான் தேவைப்படும். எங்களோட ஆஃபீஸ்ல இருக்க முக்காவாசி பேர் சிங்களீஸ் தான். சரியா? ஒன்லி நான் மட்டும் தான் தமிழ். சரியா? ஆனா இவ்வளவு காலம் சர்வை பண்ணி கொண்டு தானே இருக்கு. என்ன லாங்குவேஜ் ஜஸ்ட் லாங்குவேஜ். சரியா? நாட் அ ஸ்கில். சும்மா போய் படிக்கலாம் நீங்க. சரியா? இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஹோம் பேஜ் தஹி எண்ட் சொல்லுவாங்க, லோக்கல் நியூஸ் நினைக்கிறேன். வித்யேஷண்டா விஷயோட செய்தியா விளையாட்டு செய்தி சம்திங். மெனத்தண்டா வேற. சரி, அப்படி நிறைய இருக்குது. கிரீட் ஆண்டா சாரி, கிரீட் ஆண்டா தான் விளையாட்டு. அரிக்ஷனா ரப்பலா வாஷா சம்திங். ஓகே. ஓகே, சரியா? சிங்களம் வேணாம். அப்படிதான் நீங்க போய் பழகினீங்கன்னா பழகிடலாம். சரி, அதில் வந்து ஒரி பண்ணது இல்லை. லாங்குவேஜ் ஜஸ்ட் ஸ்கில். ஓகே சார். இன்டர்ன்ஷிப் அவைலபிள் சொல்றேன். நான் இன்டர்ன்ஷிப் சொல்றேன். அங்கட கம்பெனியில் இப்போதைக்கு இருக்கும் தெரியல. அங்கட கம்பெனி கோட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வந்தா ஷூரா சொல்றேன். டூல்ஸ் வெப்சைட் செய்ய முடியாதா? டூல் வெப்சைட் அந்த டூல்ஸ் வெப்சைட் அதான் விளங்குது இல்லை எனக்கு. ஒரு கிளாஸ் முடியும் இருக்கா கேளுங்க எனக்கு. சரியா? ஷூரா சொல்லிதான். ஓகே, நம்ம இதை முடிப்போம் ஃபர்ஸ்ட். அப்ப கத்தி கத்தி தொண்டை நான் வலிக்குது. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா ஃபைபர்ல பாத்தீங்க ஃப்ரீலான்சிங் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றான் டைம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? விடிய காலையில எழும்பி பல்லு எல்லாம் தட்டி குளிச்சு கிழிச்சுலாம் போக தேவையில்ல. வீட்டுல இருந்து பல்லு தட்டாமல் என்ன செய்யலாம்? ப்ரொஜெக்ட் செய்து என்ன செய்யலாம்? வீட்டுல இருந்து செய்யலாம். சரியா? அப்ப கட்டாயம் ஆஃபீஸுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஏன் வீட்டுல இருந்து செய்யலாம். அப்ப வீட்டுல இருந்து செய்யலாம். ஃபிளெக்சிபிளான டைம். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, 10 மணிக்கு ப்ரொஜெக்ட் முடிச்சிட்டீங்க. 10 மணிக்கு ப்ரொஜெக்ட் முடிஞ்சுது. முடிஞ்சாங்க ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும்னு அவசியம் இல்லை தானே. நீங்க வீடு என்ன செய்யலாம்? வெளியே வேற எதுவும் வேலை செய்யலாம், இல்லாட்டி வேற ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கம்பெனி என்ன அப்படி இல்லை. இப்ப நீங்க 8 to 5 மணி வரைக்கும் வேலைண்டா நீங்க 10 மணிக்கே ப்ரொஜெக்டை முடிச்சாலும் 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? ஆஃபீஸ்ல இருந்தே ஆகணும். சரியா? சார் நான் ப்ரொஜெக்ட் முடிச்சுட்டு என்ன வீட்டு அனுப்புறீங்களா கேட்டா காதை பத்தி தருவாங்க மேனேஜர். சரியா? அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க ஃப்ரீலான்சிங் செய்யும் போது தானே ஈஸி. எல்லாம் ஓகே. அது மாதிரி என்ன குளோபலா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். அமெரிக்கன்ஸ் கூட வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, வந்து கனடா கிளைண்ட்ஸ் வருவாங்க. சரி, ஜப்னா அந்த சைடில் கூட கனடா கிளைண்ட்ஸ், UK அப்படியே கிளைண்ட்ஸ் வருவாங்க. இந்த கிளாஸ்ல படிச்ச பிள்ளை வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்துவாங்கன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த கிளைண்ட் வந்து யூகேயா யூகே தான் தமிழ் அந்த ஏரியா. UK பிரான்ஸ் அது எனக்கு மறந்துட்டு. இல்ல இல்ல, சுவிஸ் 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 பிள்ளை நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ப்ராஜெக்ட் வந்து சுவிஸ்ல இருந்து யாரும். சரியா? இப்போ வர நிறைய இன்ட்ரெஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்க ஒழுங்கா உங்களோட இதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா குயிக்கா வந்து கிளைண்ட் எடுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த ஸ்ரீலங்கால சலரியை பார்த்தீங்கன்னா பேசிக்கா இன்டர்ன்ஷிப்புக்கு கொடுப்பாங்க வந்து 25,000 30,000 35 அவ்வளோ கொடுப்பாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. கொஞ்சம் லெவலுக்கு வந்தீங்கன்னா 5,000 50,000 5,000 இருக்கு. சைரோ இருக்கு. 50,000 1 lakh வரைக்கும் எடுக்கலாம். சரியா? கம்பெனியை பொறுத்தும் சில பேர் என்ன செய்யணும்னா சலரி கூடிக்கொண்டு போகும். சரி, இப்போ நார்மலா வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிண்டா கொஞ்சம் சலரி வந்து குறைவா தான் இருக்கும். சரியா? 1 lakh 2 lakh அப்படித்தான் இருக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிண்டா. சரியா?
அதுவே நல்ல பலகாலம் இருக்கிற கம்பெனி லைக் ஐஎஃப்எஸ், வெர்ச்சுசா, அது மாதிரி நிறைய இருக்குது, ஹெச்இஎல். அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி தான். அப்போ சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவா இருக்கும். இப்போ சேம் இது என்னோட எண்ட பேட்ச், நான் ஒன்றா தான் படிச்சது. நான் வேலை செய்யற கம்பெனி இது. சரி, அவர் வேலை செய்யற ஒரு பெரிய கம்பெனி உண்டு. சரியா, லக்ல கிடைச்சிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செட் ஆகி போயிட்டான். அவனுக்கு இப்போ சேலரி வந்து 3 lakhs கொடுக்குறாங்க. அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நானும் அதே லெவல் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு அதில் 6 மாசம் தான் சேலரி, ஆனால் அவருக்கு என்ன 3 lakhs. அப்போ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா சேலரி மாறும். சரி, ஆனால் எவரேஜா வந்து என்ன இதை பார்க்கலாம். 25,000 மினிமம், மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலும் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து 25, 20 கொடுப்பாங்க. நான் இன்டர்ன்ஷிப்பா செய்யும் போது எனக்கு சம்பளம் 20,000 ரூபாய். சரியா. ஆனா ஸ்டார்ட் அப் கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணீங்கடா, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு லக் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் படிப்பீங்க. சரியா, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா படிக்கலாம். நான் கூட வந்து ஐடி அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் படிச்சது பாத்தீங்கன்னா இதுல போய்தான், அங்க இன்டர்ன்ஷிப் போய்தான். சரியா. ஆனா ஏச்சும் நிறைய விழும், ஏச்சு விழும், பச்சை வச்சு எல்லாம் கதைப்பாங்க. ஆனா படிக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்க. சரியா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காட பேசிக் இதெல்லாம் அந்த ஃப்ரீலான்சிங்க சரியா, $50 $40. சரியா, அதுல போட்டது எவ்வளவு, ஃபைபர்ல $80 போட்டிருந்தாங்க. சரியா. ஆனா மினிமம் எவரேஜா வந்து $50 எடுக்கலாம், மேக்ஸிமம் அப்படி போகும். சரியா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல இருக்கிற சாம்பிளுக்கான வெப்சைட்டுகள். வெப்சைட் மீன் ஃப்ரீலான்சர்ஸ், இவங்கெல்லாம் ஃப்ரீலான்சர்ஸ். சரியா. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த இது இது வேர்ட்பிரஸ் வந்து தெரிய வேணுமெண்டா கட்டாயம் நமக்கு என்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுதான் காணும். பேசிக்கா HTML CSS எப்படி ஒர்க் ஆகும், அது டீப்பா அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, HTML கலர் மாத்திரப்படி அந்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டா காணும். சரியா. PHPயும் ஓகே தெரிஞ்சிடும். ஆனா எனக்கு இன்னும் இவ்வளவு செய்யற PHP எல்லாம் யூஸே பண்ணதில்லை இது வரைக்கும் நான். சரியா. HTML CSS PHP அதுல பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சதை காணும் உங்களுக்கு. சரி, ஆக டீப்பா அதுல ஆழ்கடல்ல மூழ்கி எல்லாம் இதெல்லாம் செய்ய தேவையில்லை. சரியா. இப்ப நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துட்டுது. நான்லாம் கோடிங் வெப்சைட்ல HTML CSS யூஸே பண்றல. இப்ப டெய்ல்வின் CSS, MUI அப்படி நிறைய வந்துட்டு டெவலப். சரியா. ஆனா HTML CSS இன்னும் வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்ச காணும் உங்களுக்கு. சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா படிக்க வேணும் நாம. சரியா. இப்ப கோர்சஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகு ஓகே வேர்ட் பிரஸ்ல இப்ப பெரிய ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஆகிட்டு சொல்லிட்டு படுக்கிறல்ல. சரியா. புதுசு புதுசா நிறைய பிளகின்ஸ் வரும், புதுசு புதுசா நிறைய தீம்ஸ்கள் வரும். அப்ப நீங்க அதுல அப்டேட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன, ஓகே இந்த தீம்ஸ் வந்து நல்லா இருக்குது, அப்ப இது யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்படி செய்யலாம். சரியா. உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து நான் வந்து ISC என்ற தீம்ஸ் எல்லாம் பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படிச்சேன். ISC. சரியா, அது அந்த டைம்ல கொஞ்சம் இதா இருந்தது. பிறகு பார்த்தா அது வந்து அதிலும் பார்க்க நல்ல தீம்ஸ் எல்லாம் பிறகு வந்துட்டுது. So, நல்ல பிளகின்ஸ் எல்லாம் பிறகு வந்துட்டுது. அப்ப அதை விட்டுட்டு என்ன புதுசு வந்துட்டு. சரி, அது மாதிரி தான். இப்ப ஒரு 1 year 2 yearsக்கு முதல் பாத்தீங்கன்னா சிலது வந்து நல்ல இதா இருக்கும், அப்படி பீக்ல இருக்கும். அதுவே போக போக என்ன செய்யும், அதுல இது வந்து முடிஞ்சிடும். அப்ப என்ன புதுசா வந்து புது டெக்னாலஜி வந்திருக்கும். சரி, இப்ப சொன்னாங்க HTML CSS எல்லாம் நான் வந்து A லெவல் படிக்கும்போது, O லெவல் படிக்கும்போது படிச்சது HTML CSS. அதுக்கு பிறகு இப்பதான் இந்த வேர்ட் பிரஸ்ல சின்ன பாக்குறேன். இப்ப எல்லாம் புதுசு புதுசா நிறைய வந்துடும். அது மாதிரி தான் நாமளும் கொஞ்சம் அப்டேட்ல இருந்தோம்னா என்ன நிறைய விஷயங்களை வந்து படிக்கலாம். சரியா. நிறைய விஷயங்கள் நான் படிச்சது வந்து என்ன ப்ரொஜெக்ட் செய்யும் போது உங்களுக்கு ஐடியா வரும். சரியா. இப்ப இந்த ரத்து ஈரான் ஒரு நியூஸ் பேப்பர் காட்டணும்ல, this one. Wait. ஓகே, நியூஸ் பேப்பர் காட்டினேன். அரே சாலா அடிக்கடி க்ளோஸ் ஆகாது. இந்த இது இருக்கு, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா புதுசா நிறைய பிளகின்ஸ். அதெல்லாம் வந்து இதை நான் படிச்சதே இல்லை. அதெல்லாம் படிச்சது இப்ப அதுக்குள்ள அந்த ப்ரொஜெக்ட் செய்யும் போது தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளகினை யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்ப இதெல்லாம் என்ன உள்ள போய் ஓகே இது இப்படி ஒர்க் ஆகும் இப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சா என்ன செய்யலாம், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்லை. போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கும்போது பயமா தான் இருக்கும். சரியா. போக போக பழகிடும். ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு கல்யாணம் கட்டும்போது பயமா தான் இருக்கும். கல்யாணம் கட்டி ஓகேன்னு ஓகே இவளா ஓகே கஜுக்கும் அப்படி போயிடும். அதே மாதிரி தான். சரியா. அப்ப பிளகின்ஸ் எல்லாம் வந்து புதுசா வரும். நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பழகிடும். நீங்க பிளே ஸ்டோர்ல அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்றீங்க, புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது. சரியா. ஓகே, புதுசா ஒரு கேம் ஒன்று வந்து இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது கஷ்டமா இருக்கு வேணும் உங்களுக்கு. எங்கால போற இது வழி, எங்க இருந்து அடிப்பானு எங்க இருந்து குத்துவான்னு ஒன்றும் தெரியாது. அதுவே போக போக என்ன ஒரு 2 3 தடவை விளையாடும் போது உங்களுக்கு விளங்கிருந்தானே, அதே சேம் தான். சரியா. அப்ப கொஞ்சம் நீங்க அப்டேட்ல இருக்க நல்லா. சரியா. அதே பழைய நம்ம பாட்டி முப்பாட்டி எல்லாம் வச்சிருந்து அந்த டைம்ல இருந்த மாதிரியே டெக்னாலஜி வந்து இப்பயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் அட்வான்ஸா இருங்க, யோசிங்க. சரி, எவ்வளவுக்கு நான் புது விஷயத்தை கத்துக்கொள்றோமோ அவ்வளவுக்கு நல்லா. ஓகே, இது நிறைய காய்க்கிற மாதிரி இருக்கும், பயப்படலாம் தேவையில்லை. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண எவ்வளவு அவசியம். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண டிபெண்ட் ஆன் த
ரிக்வயர்மெண்ட்ஸ். சரியா? அதாவது கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து மாறலாம். இப்போ நார்மலா வந்து என்ன மாதிரி நல்ல கிளைண்டா நான் என்ன சொல்லுவேன், ஓகே எனக்கு ஹோம் பேஜ் ஒன்று செய்தாங்க, அது மாதிரி ஒரு அபவுட்டஸ் பேஜ் செய்தாங்க, ஒரு கான்டாக்டஸ் பேஜ் செய்தாங்க அப்படி சொல்லுவேன். அதுவே கொஞ்சம் டெரரான என்றா அவன் என்ன சொல்லுவான், நிறைய ரிக்வயர்மெண்ட் சொல்லுவான், எனக்கு ஹோம் பேஜ் வேணும், ஹோம் பேஜுக்குள்ளேயே ஒரு 10 ஹோம் பேஜ் வேணும் ரெண்டுவா, அப்படி எனக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும். அதால ஒரு வெப்சைட்டோட டைமை வந்து நாம எதை வச்சு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்ஸை வச்சு, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சு தான் செய்வீங்க. சரியா? இப்ப நீங்க கடைக்கு சாப்பிட போறீங்க, ஒருத்தன் சொல்றான் எனக்கு என்ன, எனக்கு நார்மல் கொத்து போட்டுத்தாங்கன்னு. சரியா? இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு சீஸ் கொத்து போட்டுத்தாங்க, சீஸுக்கு கொஞ்சம் சொசைட்டி போட்டுத்தாங்க, சொசைட்டிகளோட என்ன முட்டையை வந்து ஆம்லெட் மாதிரி போட்டுத்தாங்கன்னு சொல்லுவான். அப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு தானே. நார்மல் கொத்தண்டா குயிக்கா போட்டுடலாம், அதே சீஸ் கொத்துக்குள்ள ஆம்லெட்டை போட்டு ஆம்லெட்டுக்குள்ள சொசைட்டி போட்டு சொசைட்டிக்குள்ள முட்டையை அவிச்சு போடுங்கன்னு சொன்னா கஷ்டம் தானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து மாறும். சரி, ஆனா மோஸ்ட்லி வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஒரு 1 வீக்குள்ள நீங்க பெரிய எப்படி ப்ரொஜெக்டே முடிச்சிடலாம். நீங்க எவ்வளவு கொஞ்சம் ஹார்டான ப்ரொஜெக்ட் இருந்தாலும் ஒரு 1 வீக் ஆனும் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. சரியா? அப்ப இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாமா? எஸ், இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். காட்டணும். இ காமர்ஸ் வெப்சைட்லாம் ஈஸியா வந்து வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஷிப்பிங்ல இருந்து அது மாதிரி வந்து என்ன, கூப்பன்ஸ் கிரியேட் பண்றது, ப்ராடக்ட் சேஞ்ச் பண்றது, பேமெண்ட் செட் பண்றது, டெலிவரி சார்ஜ் எல்லாமே பிளகின்ஸ் தான். பிளகின்ஸ் வச்சு ஈஸியா வந்து செய்யலாம். சரி, அந்த வெப்சைட்டை காட்டு. இது ஒரு இ காமர்ஸ் வெப்சைட், இது இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். இது நாட் அ கம்ப்ளீட்டட். ஸோ சரி, இன்னும் லான்ச் இல்ல. அதுல வந்து யாரும் சொல்லி விடுறாங்க எப்படி ஒரு வெப்சைட் செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, இது ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். சுத்து 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 சுத்தி கொண்டே இருக்கு. கொஞ்சம் லோட் ஆகும். அஃபிலியேட் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸுக்கு வெப்சைட் கிரியேட். அஃபிலியேட் ப்ராடக்டா அப்படின்னா ஐயோ ஏதோ பழங்கால இங்கிலீஷ் மாதிரி இருக்கு. ரைட், அஃபிலியேட்டா, என்ன புது வேர்டா இருக்கு அஃபிலியேட்ஸ். அஃபிலியேட், இணை பொருட்களா? ஓகே, அஃபிலியேட்டுக்கு ஒரு வேற ஒரு வேர்ட் சிமிலர் வேர்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அஃபிலியேட், சரி திஸ், இது ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சரியா? கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்க்க நல்ல வழியா இருக்கு. இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாம் பாருங்க. அப்படி இதை கிளிக் பண்ணா அதில் கேட்டகரி காட்டு, இதை கிளிக் பண்ணுறேன். ப்ராடக்ட் இந்த இருக்குது, வியூ பண்ணி பார்க்க, கிளிக் பண்ணா வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த ஷாப்பிங் கார்டு எல்லாம் இருக்கும், அதில் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டேன் நான். சரி, இந்த ஆட் டு கார்ட் இருக்கு, இதை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட்டுக்கு போகும். சரி, கார்ட் ரிமூவ் பண்ணிட்டேன், சில இதை போட்டு பண்ணிக்கிறேன். கார்ட் செக்ஷன் யா அந்த இருக்கு. சரி, ஆட் டு கார்ட் இதை மாற்றலாம். செக் அவுட் கொடுத்தீங்கன்னா செக் அவுட்டுக்கு போகும். சரி, உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, தென் ஒருத்தவங்களோட டோட்டல் காட்டும், என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கிங்க, சப் டோட்டலோட எல்லாம் காட்டும். இதில் ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணல, அதில் வந்து எம்டியா இருக்குது. எல்லாம் கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் போகாது. பில்லிங் போஸ்ட் கோட் ஷிப் நோட் அவைலபிள் 0000 ஓகே. சரி, இன்வேலிட் பேமெண்ட் மெத்தட். ஏன் நான் பேமெண்ட் செட் பண்ணலானே, அதில் வந்து எனக்கு போகாது. பேமெண்ட் செட் பண்ண பேமெண்ட் வந்து போகும். ஓகே, சரியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் HTML CSS தெரிஞ்சவங்க எல்லாம் அடிக்கடி அப்டேட்ல இருக்க வேணும். சரியா? அது போர்ட்ஃபோலியோ நீங்களே கிரியேட் பண்ணலாம். சரியா? அது மாதிரி வந்து பேஜ் பில்டர் அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் படிப்போம் கிளாஸ்ல. எலிமெண்டர், நிறைய ஃப்ளைகின்ஸ் படிப்போம். சரியா? அடுத்த எஸ்சிஓ பற்றிய நாலேஜும் கொஞ்சம் தெரிஞ்சது இல்லை. அதுவும் எஸ்சிஓ வந்து கவர் பண்ணுவோம் நாம. சரி, அப்போ எஸ்சிஓ கூட நீங்க என்ன செய்யலாம், பார்ட் டைம் ஜாப்பா செய்யலாம். வேர்ட் ப்ரெஸ் மாதிரியே இதில் நீங்க என்ன செய்யலாம், இந்த கிளாஸ்ல வந்து 3 விஷயங்கள். கோர்ஸ் வந்து வேர்ட் ப்ரெஸ் தான் கோர்ஸ், ஆனால் அதில் 3 விஷயம் நீங்க முக்கியமான விஷயம் படிப்பீங்க. ஒன்று வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் படிப்பீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ, அதுக்கும் ஹையர் பண்ணுவாங்க. எஸ்சிஓ ஏண்டா மெனக்கெட்டு அதுக்கெல்லாம் போஸ்ட் எஸ்சிஓ அப்புறம் இப்போ சொன்ன சில குழம்பி விட்டுரும் உங்களுக்கு. சரியா? சாம்பிளுக்கு சொல்லணும். எஸ்சிஓன்றது இப்போ நம்ம இவனை சர்ச் பண்றேன், பெஸ்ட் புக் ஷாப் இன்
ஸ்ரீலங்கா. ஓகே, போன முறை ஸ்ரீலங்கா சர்ச் பண்ணோம். அப்போ இந்தியா. அவன் தானே அவங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. யாரையானு தெரியல. ஓகே, பெஸ்ட் புக் ஷாப் இன் இந்தியா சர்ச் பண்றேன். பாருங்க எது காட்டுது. சப்ஸ்ட்ராக். ஓகே, கிட்டாப் டாட் ஓஆர்ஜி இந்த பேர் காட்டுறது. புக்ஸ் வேகன்ஸ். சரி, எப்படி கொஞ்சம் காட்டுதா? அப்போ இதெல்லாம் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா எஸ்இஓ. சரியா? அப்போ அது வேர்ட் ப்ரெஸ்ல ஈஸியாக செய்யலாம். சாஃப்ட்வேர்லும் பார்க்க வேர்ட் ப்ரெஸ் வந்து நீங்க என்ன ஈஸியாக வந்து எஸ்இஓ செய்யலாம். அதுக்கும் பிளகின்ஸ் இருக்குது. ரேங்க் மெத் எஸ்இஓ பிளகின்ஸ் ஒன்று இருக்குது. அதுலேயே டக்கு டக்கு டக்குன்னு செய்யலாம். சரியா? அப்போ அது படிப்பீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்இஓக்கும் ஹையர் பண்ணுவாங்க. ஃபைபர்ல வந்து இந்த பாருங்க எஸ்இஓ புரியுது. சரியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங் ஒன்று இருக்கு. அதுக்கும் சில வேலை சார்ஜ் பண்ணுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க. வெப் ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் வெப்சைட் உண்டு. இல்லாட்டி ஹோஸ்டிங் மட்டும் போடுவோம். ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் இன்க்ளூட் பண்ணி வைப்பாங்க, போட்டுருப்பாங்க. அது மாதிரி மைக்ரேஷன்ஸ், வெப்சைட் மைக்ரேஷன். அதுக்கும் பஞ்சப்பட்ட சில கள்ள களவா செய்யலாம இருக்கு, களவா இருக்குன்னு தானே சில ஆக்களுக்கு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கும் என்ன செய்வாங்க? ஆக்கள் அப்படியே ஹையர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன் சும்மா என்ன டைம் வேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஆக்கள் அப்படி இப்படி ஃப்ரீலான்சிங்காக வந்து செய்வாங்க. ஆக்களை ஹையர் பண்ணி செய்வாங்க. அப்போ அந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கிளாஸில் வந்து படிக்கலாம். தனியாக வேர்ட் ப்ரெஸ் மட்டும் இல்லை, எஸ்இஓ படிப்பீங்க, இந்த மைக்ரேஷன் அந்த ஜாப்புக்குரிய இதுவும் படிப்பீங்க, மற்ற அதுவும் படிப்பீங்க. ஓகே, சரி. அடுத்த டவுட் யாரு? அஃபிலியேட்ஸ் மற்றவங்க ப்ராடக்ட் நாம ப்ரோமோட் பண்றது, மற்றவங்க ப்ராடக்டை நாம ப்ரோமோட் பண்றது. அப்படியே இதுல செய்யலாது. ப்ராடக்டை ப்ரோமோட் பண்ண இயலாது. அந்த எஸ்சிஓ படிப்போம் நாம. சொன்னானே அந்த எஸ்சிஓன்றது அவங்களோட வெப்சைட்டையும் ப்ரோமோட் பண்றது. அதாவது தனியாக ப்ராடக்டை மட்டும் ப்ரோமோட் பண்ணாம அவங்களோட வெப்சைட்டில் நம்ம என்ன செய்யலாம்? ப்ரோமோட் பண்ணலாம். அதாவது அவங்களோட பிளாக்ஸ், அவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம நிறைய பிளாக்ஸுகள் எல்லாம் எழுதும் போது அவங்களோட வெப்சைட்டோட எஸ்சிஓ ரேங்கிங் என்ன செய்ய மாட்டோம்? மேலே டாப்பில் வரும். அதான் வெப்சைட்டோட ப்ரோமோட்டிங். சரியா? அது வந்து படிப்போம். சரியா? லைக் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்ஸ். அது அது இல்லை. சரியா? எஸ்சிஓ படிப்போம். பிளாக்கிங் சொல்லி எஸ். பிளாக் எப்படி கிரியேட் பண்றது, எஸ்சிஓ செட் பண்றபடி அதெல்லாம் படிக்கணும். சரியா? அப்போ இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றாங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா நாங்கள் ஒரு சப்டொமைன் தருவோம். சரியா? ஃப்ரீயா கோஸ்டிங்கும் தருவோம். சரியா? அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் செய்வீங்க கட்டாயம். இந்த கோர்சஸ் முடிஞ்ச பிறகு கட்டாயம் அசைன்மெண்ட்ஸ் ஒன்று தருவோம். அசைன்மெண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவோம். சரியா? அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நாங்களே சப்டொமைன் கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக கோஸ்டிங்கும் தருவோம். அப்போ நீங்கள் அதில் வந்து செய்யலாம். நீங்கள் சரியா செய்து உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? அதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். அப்படிதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே, சாம்பிள் காட்டுறேன். இதை காட்டுறேன். நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீ போ. ஓகே, இதை பாருங்க. என்ன பேர் அது? அனுஜா. சரி, இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செய்த வெப்சைட் உண்டு. அனுஜா ஸ்கைப் கேம்பஸ். சரி, ஹோம் பே அசைன்மெண்ட்ஸ் செய்த வெப்சைட். இல்லை எம்டிஆர் பயப்படாங்க, லோட் ஆகுது. சரியா? வேற ஜமீலா, ஜமீல் முகமட்டா. நிறைய பேருக்கு பேர்கள் மறந்துட்டு எல்லா கிட்ட ஒரே மாதிரி தான். அகமட் ரெண்டு பேர்லயே ஒவ்வொரு பேச்சிலையும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க. இது இந்த புது பேச்சு நினைக்கிறேன். அமித்ஷாவா? ரைட். ஓகே, பாருங்க. அனுஜா செய்த வெப்சைட். இது ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான் கிளாஸ்ல வந்து பார்த்தா பெரிய ப்ரொஃபஷனல் டெவலப்பர் அடிச்ச வெப்சைட் மாதிரிலாம் இருக்குது. இது செய்து அந்த கிளாஸ் வந்து படிச்ச அவர் ஸ்டோரி இப்படி நிறைய பேஜஸ் இருக்குது. சரியா ஸ்லோவா இருக்கு கவரேஜ். இனி கவரேஜ் பண்ணணும்டா டவருக்கு மேலே வர வேணும். சரி, ஓகே. அது மாதிரி நிறைய கிடக்குது. கமாலி, இது புது பேட்ச். ஜாலினி.
ஷிஹ்லா கைஃப் ஸ்கையா. எந்த வெச்சுன்னு தெரியல, பாவம். வெச் சப்னா. இது பழைய வெச். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் செய்த வெப்சைட் தான். சரி, அசைன்மெண்ட்ஸா கொடுக்கும்போது அவங்க செய்த வெப்சைட் தான் இதுகள்லாம். நிறைய கிடக்குது ஒவ்வொரு வெச்லையும் இருக்காங்க. இது கைஃப். இது டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வெப்சைட். ஓகே. அப்ப இப்படி கூட இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், முடியாது செய்யலாம் வெப்சைட். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயான சப்டொமைன் போஸ்டிங் வரும். இ சர்டிஃபிகேட் ஒன்று தரும். அந்த இ சர்டிஃபிகேட் நீங்க என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அது ஃப்ரீ தீம் பேக். தீம்ன்றது பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட். இப்ப வேர்ட் ப்ரெஸோட பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட் வரும். நிறைய ஃப்ரீ தீம்ஸ் எல்லாம் வரும். சரியா? நாங்க வந்து அட்வான்ஸான கொஞ்சம் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து தருவோம். அந்த பேக் கொண்டு தருவோம். கிட்டத்தட்ட அதுல 100 120 தீம்ஸ் இருக்குது. அப்ப நீங்க கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யும் போது அந்த தீம்ஸை யூஸ் பண்ணலாம். சரியா? சாம்பிள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் அந்த ப்ரீமியம் தீம்ஸ். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ கேம் ஷாப் தொடங்க போறாண்டா நீங்க என்ன செய்யலாம், இது கூட பார்க்க இவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி வந்து ஒரு ஃபோன் கடை தொடங்க போறாண்டா, இது ஃபோன் கடை அதுக்குரிய வெப்சைட். இது இந்த வெப்சைட் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா, எங்க பார்த்துருக்கீங்க இந்த தீம்ஸ்? இருக்கு. இதான் இந்த theme. அந்த தீமை எடிட் பண்ணி தான் இந்த வெப்சைட் செய்து கொண்டு கிடைப்பேன். இது கட் பண்றது. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஆவீங்க. சுத்தி கொண்டு இருக்கே. ஓகே, வந்துச்சு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த பை ப்ராடக்ட் கட் பண்றீங்க, அட் ஆகும். சரியா? அப்ப நம்ம செக் அவுட் கொடுத்துட்டு ஓகேண்டா என்ன செய்யலாம், பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணோம்னா பேமெண்ட் ஆகும். சரியா? அதே வெப்சைட் தான் தூக்கி போட்டிருக்கு. சரி, கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது மாதிரி வந்து இன்னொன்று, அது இது ஃபோன் ஷாப்புக்குரிய வெப்சைட் தான். அது மாதிரி இது வந்து நார்மல் ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்குரிய இ காமர்ஸ் சைட். இப்படி நிறைய தீம்ஸ் இருக்குது. ஒரு 100 120 கிட்ட இருக்குது. நான் உடனே காட்டையில் டைம் இல்லை, ஒரு 4 5 ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அப்ப இப்படி இருக்கிற ஒரு தீம் ஸ்பெக்கும் என்ன செய்வோம்னா நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்களுக்கு. சரியா? அடுத்த பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். சரி, இப்ப யாரும் வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்க வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியோட தொடங்குற ஐடியா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்களே ஒரு பர்சனலா ஒரு கிளாஸ் ஒன்று மாதிரி போட்டு என்ன மாதிரி காஸ்டிங் வாங்குற, என்ன மாதிரி டொமைன்ஸ் வாங்குற, அதெல்லாம் வந்து நானே சொல்லி தருவேன். அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் ஃப்ரீயா சொல்லி தருவேன். சரியா? ஆல்ரெடி வந்து ஒரு 4 5 பேருக்கு வந்து ஸ்டார்ட் அப் தொடங்கிட்டாங்க இப்போ. சரியா? அப்ப 4 5 பேருக்கு வந்து எங்களோட கம்பெனியோட கொஸ்டிஞ்சர் இருக்கு தானே, அதால வந்து நீங்க அந்த ரெஃபரன்ஸ் லிங்கால நீங்க திறக்கும் போது உங்களோட கொஸ்டிஞ்சர் சர்வர் மாதிரி அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் எல்லாம் வரும். சரி, அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட நாங்க தருவோம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜூம் ரெக்கார்டிங். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஜூம் ரெக்கார்டிங். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கும், அந்த ஜூம் ரெக்கார்டிங் வந்து என்ன தருவோம். சரியா? அதோட எக்ஸ்ட்ரா இதில் மிஸ் ஆகிட்டு உண்டு. அந்த அசைன்மெண்ட்ஸ்ல நல்லா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கடா, அந்த அசைன்மெண்ட்ஸ்ல யாரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கடா அவங்களுக்கு எங்களோட கம்பெனில வந்து எதுவும் வந்து இன்டர்ன்ஷிப் கால் பண்ணோம்டா அவங்கள வந்து ஹையர் பண்ற சான்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் அவங்கள இன்டர்வியூ எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் பிறகு என்ன எக்ஸ்டர்னலா வந்து வெளியில இருந்து ஆக்கள் எடுப்போம். சரியா? அப்ப ஃப்ரீ சாப்பிடவே தருவோம், இ சர்டிஃபிகேட் தருவோம், ஃப்ரீ தீம் ஸ்பெக் கிடைக்கும், ஸ்டூடெண்ட் சப்போர்ட், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் ரெக்கார்டிங் வரும். அது மாதிரி அசைன்மெண்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனில இருந்து கால் பண்ண மாட்டா வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன ஹையர் பண்ணுற சான்ஸ் கூட. சரியா? சார் ஃப்ரீ ஃபீஸ் சொல்லுங்க. யா சொல்கிறேன். வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. விச் வெப்சைட்? ரெண்டு வெப்சைட் இந்த கவரேஜ் தான் ஸ்லோவாக இருக்குது, வெப்சைட் இல்லை கவரேஜ் சிக்னல். சார் கோர்சஸ் வெப்சைட் லான்ச் பண்ணலாமா, நீங்க சொல்லி தருவோம் சார். கோர்சஸ் எஸ் செய்யலாம். முடிஞ்சா வெப்சைட் காட்டுங்க, நீங்க காட்டுறேன் சார். ஃபீஸ் ஓகே வெயிட். சரியா? ஃபீஸை முடிச்சிருக்காரு. சரியா? ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,000. சரியா? இருக்கிறதே பார்த்தாலே சீப்பான ப்ரைஸ்ல இதாங்க இருந்துச்சு. சரியா? 10,000. சிலாக்கெல்லாம் வந்து 20,000 25,000. 6 மாத கோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்படி 6 மாதம் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, 6 மாதம் எல்லாம் படிக்கிறாங்க வேர்ட் ப்ரெஸ். அப்படி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. சரியா? 10,000 ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டா உடைச்சு உடைச்சு கட்டலாம். சரியா? இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது 4,000 4,000 4,000 நீங்க என்ன செய்யலாம், 3 உடைச்சு கட்டலாம். சரியா? 4,000 இன்ஸ்டால்மெண்ட் உடைக்கும் போது 12,000 ரூபா.
நீங்க மொத்தமா கட்டுறீங்கன்னா 10,000 ரூபா. சரியா? அப்ப 4,000 4,000 4,000 மூணா உடைச்சு கட்டலாம். இல்லாட்டி என்ன 10,000 அப்படியே ஒரே பேமெண்டாகவும் போடலாம். சரியா? இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 3,500 இந்தியன் ருபீஸ், 3,500 ரூபா இந்தியன் ருபீஸ். அவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் இல்ல. சரியா? ஏண்டா ஒரே இதில் ஏண்டா அவங்களுக்கு டேக்ஸஸ் அதெல்லாம் கூட விட்டு இருந்தேன். அதில் ஒரே பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸஸும் குறையும். சரியா? இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3,500 ரூபா இந்தியன் ருபீஸ். ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ். மொத்தமாக கட்டினீங்கன்னா உடைச்சு கட்டணும்னா என்ன, நீங்க மூணா உடைச்சு கட்டலாம். 4,000 4,000 4,000 வந்து 12,000 ரூபா கட்டலாம். சரியா? கிளாஸஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு மாதத்திலேயும் ஃபுல்லா முடிச்சிடலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிடலாம். சரியா? ஒன்று விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ் வரும். உதாரணத்துக்கு எடுப்போம், மண்டேண்டா மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே, இல்லாட்டி டியூஸ்டே வரும், தேர்ஸ்டே சாட்டர்டே. சரியா? ஒன்று விட்டு ஒரு நாள் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா இது ப்ராக்டிக்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இப்போ அதுக்கு மண்டே வந்து கிளாஸ்ண்டா நீங்க என்ன செய்வீங்க, டியூஸ்டே ஃபுல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்ப எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், புதன்கிழமை கிளாஸ் வந்து கேட்கலாம். அதுக்காக நாங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். சரியா? அப்ப பெரும்பாலும் எல்லா கிளாஸும் வந்து 8:30 இருந்து 9 வரைக்கும் தான் இருக்குமா. பெரும்பாலும் நைட்ல 8:30 இருந்து 9 வரைக்கும். ஏன், நிறைய பேர் பாவம் தானே, வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சரியா? அப்ப 8:30 இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். சரியா? இப்ப டைம் டேபிள் வந்து உங்களுக்கு தருவாங்க. யாரும் வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க, அவரோட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தருவாங்க. சரியா? சண்டே வந்து பெரும்பாலும் கிளாஸ் இருக்காது. பாவம், நீங்க ஊரெல்லாம் சுத்தணும் தானே, நானும் ஊர் சுத்தவனும் நீங்களும் ஊர் சுத்தவனும். சரியா? சண்டே படிக்க கூட பாவம். சரியா? ஸோ பெரும்பாலும் வந்து சனியில திங்கள் இல்லை சனி வரைக்கும் தான் இருக்கும். ஒன்று விட்டு நாள் தான் இருக்கும். மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே, இல்லாட்டி டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே. சரியா? ஓகே, ஃபீஸ் சொல்றேன். ஸ்ரீலங்காக்கு 10,000 ரூபா, இந்தியன்ஸோட 3,500 இந்தியன் ருபீஸ். சரியா? அப்ப நீங்க ஸ்ரீலங்கன்ஸ் உடச்சு கட்டலாம். 4,000 4,000 4,000 உடச்சு கட்டலாம். சரியா? ஓகே. அப்ப யாரும் வந்து அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து இதான் வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பர் 076 000 78 22. அதுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரியா? இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்புனவர் தானே, அவருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாலும் ஓகே. சரியா? இன்னொன்று, யாரும் வந்து ஃபைபர் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குமா. சரிதானே? இந்த ஃபீஸ் வந்து குறையும் இன்னும். யாரும் வந்து ஃபைபர் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 10,000 வராது, 3,500 வராது, இன்னும் குறையும் இந்த அமௌண்ட். ஸோ சென்னை படிக்கிறாக்களுக்கு வந்து அமௌண்ட் இதுலையும் குறையும் அதுலையும் குறையும். சரியா? இந்த கோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் அமௌண்ட். ஓகே. அனுஜா வெப்சைட்டை காட்டுங்க பாவம், அந்த ஜீவனுக்கு காட்டி விடுவோம். அனுஜா வெப்சைட், அனுஜா 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 அங்க. ஓகே, இதான் அனுஜா வெப்சைட். ஓகே, இப்போ அந்த படி இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். ஓகே, வேணும் லிங்க் அனுப்பிடுறேன், பாருங்க நீங்க. ஓகே, அனுஜா ஸ்கை கெமிஸ்ட்ரி. ஓகே, எத்தனை மந்த், ஒரு மாதம் தான் கோர்ஸ். கூட ஒரு மாதத்துக்கு மேலே படிக்கிறது ஒன்றுமே இல்லை வேர்ட் ப்ரெஸ்ல. ஐ பெய்ட் சார் ஆல்ரெடி. எஸ், அப்போ நான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். சரி, நீங்கள் ஒரு கதைச்சிங்கன்னா சரி. சார் நான் ஃபைபர் கிளாஸ் முடிச்சிட்டேன் சார், இப்போ வெட் போடலாம். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். எத்தனை மந்த் கோர்ஸ் சார்? ஒரு மாதம் தான் கோர்ஸ். சரியா? பெருமா ஒரு மாதம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 நாள் எடுக்கும். அதோட ஃபுல்லாக பெருமா ஒரு மாதம் வைங்கிற ஃபிக்ஸ்டா. முக்கியமான விஷயம் ஒரு மாதத்தில் கவர் பண்ணிக்கலாம். ஃபைபர் கோர்ஸும் சேர்த்து எவ்வளோ வரும் சார்? அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஒருக்கா அந்த லிங்க் அனுப்புறது, ஜூம் லிங்க் அவரோட கதைங்க. சரி, அண்ட் அவர் தான் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் என்ன மாதிரி என்று அவருக்கு தான் தெரியும். அண்ட் அவர் தான் ஃபைபர் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொண்டுக்கிறார். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவார். சரியா மிஸ்டர் ஜனோ? ஜிக் எப்போ போடலாம் சொல்லுங்க சார். ஜிக் வந்து நீங்க ஃபர்ஸ்டா வேர்ட் ப்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணது போறோம் இல்லை. ஏன்னு சொல்லண்டா, அந்த விஷயம் எப்படி செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சாதானே வந்து நீங்க என்ன செய்யலாம், போடலாம். வேர்ட் ப்ரெஸ் வந்து ஓகே இப்படிதான் வெப்சைட் செய்யலாம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஜிக்க போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப போட்டுட்டு ப்ரொஜெக்ட் எல்லாம் கிளைண்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் எப்படி செய்யலன்னு தெரியாட்டி கஷ்டம் இல்ல. இதே சேம் ப்ராப்ளம் ஒரு உங்களோட சீனியர் ஒரு ஆளுக்கு நடந்த சீனியர் பேச்சுக்கு. அவர் வந்து கிளைண்ட் சொல்ற எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டார். அவர் எது கேட்டார், என்ன எஸ்சிஓ செய்வீங்களா, எஸ்சிஓ கான்ஃபிகரேஷன் செய்ய தெரியுமா? செய்ய தெரியும் சார். அது மாதிரி வந்து வேற கோடிங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து மைக்ரேட் பண்ணுவீங்களா? தெரியும் சார் தெரியும் சார். பிறகு எல்லாம் ஓகே ஓகேன்னு மண்டையாட்டினது பிறகுதான் அவருக்கு என்ன விளங்கியிருக்கு, அது செய்யல அது என்ன விளங்கியிருக்கு. ஸோ அதால வந்து ஒரு விஷயத்த நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன விளங்கும், ஓகே இதெல்லாம் செய்யலாம் மட்டும் விளங்கும் உங்களுக்கு. சரியா? அப்ப அதுக்கு பிறகு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்கடா, நீங்க ஜிகப்போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த படிச்ச அந்த இடையில போகும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும், வேர்ட் பர்சன்டா இப்படித்தான் வேலை செய்ய மாட்டேன். அப்போ ஒரு அந்த மிடில் போகும்போது போட்டீங்கன்னாலும் ஓகே.
சரியா? மிஸ் நம்பர் 601. இப்பயே ஸ்டார்ட்லேயே போட்டீங்கன்னா கஷ்டம். ஏண்டா ஏண்டா கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு விளங்கும் தானே, அதுக்கு பிறகு போடுங்க. ஓகேயா? எனி டவுட்ஸ்? திருப்பி சொல்றேன். அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தீம்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு இல்லை, அதோட அந்த பேக்கேஜோட இன்க்ளூட் பண்ணலாம். இ சர்டிஃபிகேட் தருவாங்க, ஜூம் ரெக்கார்டிங் கிடைக்கும், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். உங்களெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், அப்போ அதில் வந்து அட் பண்ணி விடுவாங்க. அப்போ நீங்கள் இது டவுட்ஸ் ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதில் வந்து கேட்கலாம். சரியா? அப்போ டவுட்ஸ் கேட்குறேன் நள்ளிரவு 12 மணி விடிய காலை 3 மணிக்கெல்லாம் அடிக்கிறல, பாவம் தானேண்ணா. சரியா? கொஞ்சம் நான் முடிச்சிருக்க டைமில் கேட்டிங்கன்னா சொல்லி தருவேன். சரியா? அப்புறம் 1 மணிக்கெல்லாம் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணல, பிறகு சரி என்ன சார் ஒழுங்கா ரிப்ளை பண்றீங்கல்ல. சரியா? அந்த டைம்ல யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ நான் முடிச்சிருக்க அந்த டைம் இருக்குது, அந்த டைம்ல கேட்டிங்கன்னா ஷூரா சொல்லுவேன். அதில் நான் ஆஃபீஸும் போதானே, அப்போ ஆஃபீஸில் அந்த லஞ்ச் பிரேக்கில் எல்லாம் பார்த்தேன்னா மெசேஜை பார்த்தோன்னா ரிப்ளை பண்ண உடனே. சரியா? ஆனால் பிரச்சனை இல்லை, டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். சில ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஒருத்தங்கன்னா வேர்ட் ப்ரெசென்ட் என்ன சார் கேட்டான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு, இவ்வளவு நேரம் அதான் தனி தம்பி சொல்லியிருக்கேன் வேர்ட் ப்ரெசென்ட் என்னட்டு. சரியா? அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் படிச்சுக்கணும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே. அப்போ யாரும் வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் என்ன செய்யுங்க, இந்த இருக்க நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களோட ஜூம் லிங்க் அனுப்பியிருப்பாரு, அவரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அவர் சொல்லுவார். சரியா? ஓகே. வேற டவுட்ஸ் இருக்கிறதா? அப்பா, போய் மிளகு ரசம் குடிக்கணும், தொண்டையில வந்துக்குது. ஓகே. அந்த அஃபிலிவேட்ஸ் இது சொன்னீங்களா? அஃபிலிவேட் என்ன சொன்னீங்க? வெயிட், போட்டீங்கன்னு. அஃபிலிவேட் ப்ராடக்ட்டுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண மீன்ஸ் மற்றவங்க ப்ராடக்ட்டுக்கு நாம ப்ரொமோஷன் பண்றது. ஆல்ரெடி சொன்னதுனே, மற்றவங்களோட ப்ரொடக்ட்டுகளுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணல அது வேர்ட்பிரஸ்க்குள்ள. மற்றவங்களோட வெப்சைட்டுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம். சரியா? அந்த இப்ப ஒரு ஆள் வந்து ஆல்ரெடி வெப்சைட் செய்து கம்ப்ளீட்டட் ஆயிட்டு, அந்த வெப்சைட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், எஸ்சிஓ கான்ஃபிகரேஷன் செய்து அதுக்கு நாம என்ன செய்யலாம், பிளாக்ஸுகள் ஆர்டிக்கல் எல்லாம் எழுதி அதை வந்து ப்ரோமோட் பண்ணலாம். ப்ரொடக்ட்டுகளுக்கு வந்து ப்ரொடக்ட்டுகள் செய்யல அது அப்படி. சரியா? சரி, அந்த அன்மியூட் பண்ணிக்காதீங்க, பிரச்சனை இல்லை. நம்பர் 601 என்ன? வேற டவுட்ஸ் இருக்கா கேட்கறதா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம், பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் கடிக்க மாட்டேன். சரி. தட்ஸ் ஆல் சார். ஓகே, அதான் விளக்கிட்டாப்ப அஃபிலவேட்ஸ் என்ன என்னண்டு. இல்ல அன்மியூட் பண்ணி கதைங்கன்றதால தட்ஸ் ஆல் சொல்றீங்களா? ஓகே ஓகே. அதான் ப்ரொடக்ட்டுகளுக்கு அப்படி செய்யற மாதிரி இருக்காது பெரும்பாலும், வெப்சைட்டுகளுக்கு நீங்க செய்யலாம். சரியா? வெப்சைட்டுகளுக்கு நீங்க என்ன செய்யலாம், எஸ்சிஓன்ற அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணலாம் நீங்க. எஸ்சிஓ இப்போதான் ஒரு கிழமைக்கு வந்து நான் 10 பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தருவோம், அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஒரு 10,000 12,000 சார்ஜ் பண்ணலாம். சரியா? ஓகே. லேண்டிங் பேஜஸ் யூஸ் பண்ணலாமா சார்? எஸ். டெம்ப்ளேட்ல லேண்டிங் பேஜஸும் இருக்குது, நார்மல் ஸ்டாட்டிக் பேஜஸும் இருக்குது, டைனமிக் பேஜஸும் இருக்குது. அப்ப நீங்க டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி லேண்டிங் பேஜஸ் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே. எனி டவுட்ஸ்? சில வேளை அந்த டைமுக்கு முடிக்கணும்ன்றதுக்காக ஃபாஸ்டா கதைச்சிருப்பேன். ஸோ இது விளங்காட்டி வந்து சொல்றீங்க. இல்ல இல்ல, பிரச்சனை இல்லை. ஆஸ்க் டவுட்ஸ். சரியா? எவ்வளவு கொஸ்டின் கேட்குறீங்க அவ்வளவுக்கு நிறைய படிப்பீங்க. சரியா? டவுட்ஸுக்காக வெக்கப்படாதீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்கு. சரியா? அதுக்கு அப்படி கேட்கறது ஏன் சார் வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு வேர்ட் ப்ரெஸ் பேர் வந்தது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, பாவம் தானே. சரியா? டவுட்ஸ் நிறைய கேளுங்க. சரியா? டவுட்ஸ் கேட்க நிறைய விஷயம் படிப்பீங்க நீங்க. ஏண்டா நான் வேலை செய்ய கம்பெனியில சொல்லியே தர மாட்டாங்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஆன இன்டர்ன் செய்யும்போது எனக்கு சிங்களம் தெரியாது சீரியஸா. ஆஃபீஸில் வேலை செய்ய எல்லாமே சிங்களீஸ். அப்போ நான் வந்து இப்படி தான் இங்கிலீஷ் தான் கதைக்கிறேன். இங்கிலீஷும் ஃப்ளூவன்ஸாக வராது அந்த டைமில். திக்கி திக்கி ஹலோ சார் ஹவாயூ சார் அப்படி காஜி காஜி தான் நான் நிறைய படித்த விஷயம். நிறைய ஏச்செல்லாம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல. சரியா? ஓகே. ஓகே கதீப், தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். சரி, டவுட்ஸ் இல்லாதாக்கள் லெஃப்ட் ஆகுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பமானவர்கள் வந்து அந்த உங்களோட ஜூம் லிங்க் நம்பரோட கண்டக்ட் பண்ணிங்கன்னா ஓகே.
Okay, guys, bye bye. Good night.